ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் ஆல் ஆர் ஃபைன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த vlogல பார்த்தீங்கன்னா என்னோட 2 டேஸோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் கேட்ட கொஷின்ஸ்க்கும் நிறையா ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது பார்த்தீங்கன்னா Thursday ஈவினிங் எடுத்த கிளிப்ஸ் தான். வாஷ் பண்ண துணியெல்லாம் இருந்தது, அதெல்லாம் கையோடு வந்து எடுத்து மடித்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்படியே விட்டேன்னா 1 வீக் கூட அப்படியே சேரில் இருக்கும், அப்படி இல்லைன்னா கட்டல் மேலேயே தான் கிடக்கும். அது வந்து எங்கிட்ட இருக்க ஒரு ஃபஸ்ட்டு ஹேபிட். இதை வந்து என்னால் மாற்றிக்கவே முடியல. ஸோ கையோடு வந்து எல்லாம் மடித்து வச்சிடலான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் என் கூடவே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆளும் ஜாயின் பண்ணிட்டாங்க. வியாஷ் குட்டி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே வந்து துணி மடிக்கிறப்ப நானும் மடிக்கிறேமான்னு அவர் ட்ரெஸ்லாம் எடுத்து வந்து மடிப்பார். பட் பர்ஃபெக்டாலாம் பண்ண தெரியாது, குழந்தை இல்லையா. பட் எப்படின்னு தெரியல, இந்த கண்ணு பார்த்து கை வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு 2 வீக்ஸாக வந்து மடிக்கிறப்பெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாகவே மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் மறக்காமல் இந்த டைம் வந்து நான் வீடியோ எடுத்திருந்தேன். அண்ட் இந்த ஒர்க் முடித்ததுமே அடுத்து கிச்சன் ஒர்க் தான். நைட் டின்னருக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து முன்னாடி நாள் நைட் தான் அரைச்சி வச்சுருந்தோம். ஸோ அடுத்த நாள் அண்ட் அதுக்கடுத்த நாள் கண்டிப்பாக 2 நாளுக்கு வந்து இட்லி இருக்கும். ஸோ அந்த அன்னைக்கு வந்து இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அண்ட் ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க, எதுக்கு வந்து மாவுக்கு தனியாக வந்து உப்பு ஆட் பண்ணுறீங்கன்னா அரைச்சதுமே ஆட் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு. நாங்கள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ண மாட்டோம். ஏன்னா 1 வீக் வரைக்கும் நம்ம என்ன தான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருந்தாலும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா மாவு லைட்டாக அந்த புளிப்பு தன்மை கொடுத்துரும். ஸோ வந்து வேணுங்கிற அளவுக்கு மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போ மட்டும் சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறது. அண்ட் இந்த சம்மருக்கு சொல்லவே வேண்டாம், டக்குன்னு மாவு வந்து புளிச்சிரும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இட்லி ஊற்றி வச்சதுமே பார்த்தீங்கன்னா அடுத்து சைட் டிஷ் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதினா சட்னி தான் பண்ணலான்னு நினச்சேன். பட் டிஃப்ரெண்ட்டாக வந்து இன்ஸ்டாவில் ஒரு ரெசிபி பார்த்தேன், தேவையில்லாமல் அதை பார்த்து ட்ரை பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ரெசிபி எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் புதினா சட்னி செய்கிற மாதிரி தான். பட் அதுக்கு தேங்காய் இல்லாமல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த ரெசிபி வந்து கண்ணில் பட்டுச்சு. தேங்காய்க்கு பதிலாக பொட்டுக்கல்லை ஆட் பண்ணிக்கணும். அண்ட் இதில் இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போவுமே வந்து வதக்கி அரைப்போம் இல்லையா, அப்படி இல்லாமல் இது எல்லாமே ராவாக ஆட் பண்ணி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தாளிப்பு கொடுக்குற மாதிரி இருந்தது. அதாவது நம்ம தக்காளி சட்னியெல்லாம் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி செய்வோம் இல்லையா. ஸோ அதனால் நானும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் வந்து செஞ்சேன். ரொம்ப ஃபஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, சாப்பிட்லாம் அந்த டேஸ்ட்டில் வந்து இருந்தது. பட் கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்கேஸ் உங்கள் யாராவதுக்கு இந்த ரெசிபியெல்லாம் ஏற்கனவே தெரியும், ட்ரை பண்ணியிருக்கோம், டேஸ்ட் நல்லாவே இருக்கும் அப்படின்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து புதினா ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட்டிங்காக இருந்தது, அதனால லைட்டாக கசப்புத்தன்மை இருந்தது. எது எப்படியோ இட்லி ஊற்றியாச்சு, சட்னியும் அரைச்சாச்சு, சூப்பராக வந்து டின்னரும் சாப்பிட்டாச்சு. சூப்பராக இல்லைனாலும் சுமாராக இருந்தது. மீன்வைல் நைட் டின்னர் முடித்ததுமே வந்து ஒரு சின்ன வெளியே போகிற வேலை இருந்தது. வேறு எங்கேயும் உள்ள கடைக்கு தான் ஒரு சில திங்ஸ்லாம் மட்டும் வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதையெல்லாம் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கடைக்கு வந்துட்டோம். அண்ட் எப்போ ஸ்டோர் போனாலுமே வந்து மேக்ஸிமம் வந்து காய்கறி பழங்கள் இது எதுவுமே வந்து கடையில் வாங்க மாட்டோம். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலேயே சண்டே மார்க்கெட் போடுவாங்க. ஸோ அங்கேயே வந்து வாங்கிக்கிறது. பட் இடையிலே இந்த தடவை தீர்ந்தனால இதையும் வந்து கையோட வாங்கிடலான்னு அதையும் வாங்கியாச்சு. பேலன்ஸ் இருக்க இந்த பருப்பு வகை, லாண்ட்ரி ஐட்டம்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஸ்நாக்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டோர்லேயே வந்து வாங்கிக்குவோம். அண்ட் எப்போ கடைக்கு போனாலும் தம்பி கேட்குற ஒரே விஷயம் பார்த்திங்கன்னா இந்த 5 ரூபீஸ் ஆர் 10 ரூபீஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் தான். வீட்டுக்கு வந்தோடனே வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு திருப்பி விட பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. என்ன வந்திருக்குது? கப்பு. இன்னொன்னு என்ன? கூடையா? எதுக்கு இந்த கூடை? அண்ட் இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங் எடுத்தது. ஹேர் பேக் தான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ரெடி பண்ணேன்னு சொல்ல முடியாது, இது ஆல்ரெடி வந்து ஒரு ரெடிமேட் பேக் தான். நான் ஷார்ட்ஸில் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஃப்ளாக்ஸீட் ஜெல் வந்து காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து இந்த பீட்ரூட் பவுடர் வந்து வந்திருந்தது. உண்மையை சொல்லணுன்னா இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நான் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது ஃபேஸ் ப்ளஸ் ஹேர் ரெண்டுக்குமே வந்து அப்ளை பண்ணலாம். நான் வந்து ஹேருக்கு தான் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன். இந்த பேக் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். என்னோடய ஹேருக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் அந்த பீட்ரூட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம்.
தான். அதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு ஸ்கேல்பில் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ளை பண்ணி லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணுறது வச்சு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுது. முக்கியமாக இந்த ஹேர் பேக்கோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப் கண்டிஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஸோ இதனால் வந்து முடி வளர்ச்சிக்கு இது உதவும் அப்படின்னு அதில் போட்டிருந்தது. அண்ட் இது வந்து ஒரு நேச்சுரல் டையிங் ஏஜென்ட் அப்படின்னு வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மேபி வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணால் இந்த ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மீன்வைல் ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதும் அதை லைட்டாக ட்ரை ஆகிறதுக்குள்ளே என்னோடய லஞ்சை வந்து நான் முடிச்சுட்டேன். அண்ட் நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வந்து எனக்கு ஹேர் நல்லா க்ரோத் ஆகுதுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, எவ்வளோ ஹேர் ஃபால்னு உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே வந்து தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒரு சிஸ்டர் கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஹேரை வந்து ஆயில் வச்சு நல்லா பின்னி போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு vlog வந்து நான் எடுத்திருந்தேன். அதில் ஃபுல்லாகவே வந்து நான் ஹேர் பின்னல் தான் போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதுலேயும் நோட் பண்ணி பாருங்கள். அண்ட் எப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போவே 2 பேக்கெட் அளவு கம்பு வாங்கியிருந்தேன். அதில் 1.5 பேக்கெட் வந்து முடிஞ்சு இன்னொரு 1/2 பேக்கெட் இருந்தது. ஸோ அதையும் வந்து காலி பண்ணிடலான்ட்டு எல்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கம்பு பொறுத்தவரை தண்ணியில் கண்டிப்பாக ஒரு 5-6 டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்து க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். எனக்கு வந்து ட்விஸ்ட்டை பாருங்கள், நான் கம்பு ஊற வச்சுட்டு என்னடா வெளியே சத்தம்னு பார்த்தா லைட்டாக காற்றடிச்சிது. அதுக்கப்புறம் அப்படியே மழை வந்து சடசடன்னு வந்துருச்சு. நான் லைட்டாக தூரல் தான் விழுகுது, அப்படியே வந்து நின்றும் அப்படின்னு பார்த்தா அப்படியே படப்படன்னு நல்லா பிடிச்சிருச்சு. இது வந்து பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேவும் வந்து இந்த மழை கண்டினியூ ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து கம்பு வந்து சாப்பிடவே முடியாது, சளி பிடிச்சிக்கும். கரெக்டாக மழை பிடிச்சதுமே வந்து கரண்ட்டும் போயிருச்சு. எனக்கும் செம போர். தம்பி வந்து எந்திரிச்சிட்டான் இந்த காற்று சவுண்டுக்கே வந்து. ஸோ அவனுக்கு பாலாத்தி கொடுத்துட்டு சூடாக இந்த மழைக்கு ஏதாவது சாப்பிடலான்னு காஃபி போட்டு பிஸ்கெட் வச்சு மழையை அப்படியே லைட்டாக என்ஜாய் பண்ணிகிட்டே வந்து எங்கள் ஸ்நாக்ஸ் டைமை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணோம். அண்ட் இதுக்கப்புறம் வந்து கரண்ட் வந்துருச்சு. கண்டிப்பாக எப்போ போகுன்னு தெரியாது. ஸோ நைட் டின்னர் வந்து நேரமே ஆனாலும் பரவாயில்ல, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்த கம்பியை வந்து கையோட ரெடி பண்ணிட்டேன். அண்ட் கம்பு வந்து கண்டிப்பாக ஒரு 1 or 2 hours வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் தண்ணியை நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெடி பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து ஊற வைக்காமல் டேரெக்டாக வந்து செய்வாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோவா வந்து வேகாது அண்ட் டேஸ்ட்டுமே வந்து நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து ஊற வச்சு ரெடி பண்ணுங்கள். அண்ட் அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா கேஸ் வேறு காலி ஆயிடுச்சு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே இண்டக்ஷனில் செய்கிற மாதிரி தான் இருந்தது. என்கிட்ட வந்து இண்டக்ஷனில் வைக்கிற மாதிரி பாத்திரமே கிடையாது, ஏதோ 1-2 தான் இருக்கும். ஏன்னா வந்து இண்டக்ஷன் வாங்கினது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து காய வைக்கிறதுக்காக தான் வந்து வாங்கியிருந்தோம். ஹீட்ரு வாங்குறதுக்கு வந்து பயமாக இருந்தது தம்பி இருந்தனால. ஸோ இண்டக்ஷன் வாங்கிட்டோம்னா பெட்டராக இருக்கும், கேஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து முடியாது அப்படிங்கிறக்காக தான் வாங்கினோம். பட் ஒரு சில பாத்திரம் இருந்தனால அந்த அன்னைக்கு நைட் டின்னர் வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி இண்டக்ஷன்லேயே செஞ்சுட்டேன். அச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஸ்டார் செய்கிறீங்களா? அச்சுக்கு ஸ்டாரில் செய்ய தெரியுங்களா? குட்டி ஸ்டாரா பெரிய ஸ்டாரா? வாவ். What is this? Star-ஆ? சூப்பர். பார்க்குறீங்களா? பார்த்துட்டிங்களா? அச்சு இதில் தெரியுறீங்களா? சூப்பர், குட் பாய். மீன்வைல் வியாஷ் குட்டிக்கு இந்த பில்டிங் பிளாக்ஸ் கொடுத்துட்டா போதும், நம்மளை கண்டுக்கவே மாட்டார். கண்டிப்பாக ஒரு 1 or 2 hours அதில் என்கேஜாக வந்து விளையாடுவான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து. ஸோ அவர் அப்படியே வந்து விளையாட விட்டுட்டு நான் வந்து டின்னர் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் டின்னருக்கு தோசை அண்ட் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து தேங்காய் சேர்க்காமல் வந்து தக்காளி குழம்பு அரைச்சி வைக்காமல் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. நான் வந்து இந்தளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்களாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் சோம்பு சேர்த்து பொரிஞ்சதும்
வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் மல்லி தூவி இறக்குனா சூப்பராக வந்து தக்காளி குழம்பு ரெடி. அண்ட் கரெக்டாக டின்னர் செஞ்சு முடிச்சதுமே வந்து என் ஹஸ்பண்டும் வந்து கொஞ்சம் நேரமே வந்துட்டாங்க. வரப்போ வந்து இந்த பேல்பூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஃபேமிலியாக உட்காந்து அதையே லைட்டாக சாப்பிட்டு அப்படியே வந்து தோசை சுட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் என்னோடய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ பெரிய ஒரு தோசை சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து நல்லா முருகெல்லாம் ஆறாமல் இருக்கணும். நானே வந்து சுட்டுட்டு பக்கத்துலேயே நின்று சாப்பிட்டே தான் சுட்டுட்டு இருப்பேன். இந்த மாதிரி நிறையா நாள் நடக்கும். பட் அப்பேற்பட்ட எனக்கே வந்து இந்த இண்டக்ஷனில் சுடுறதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா வந்து வேகவே இல்லை, அவ்வளோ லேட் ஆகுது டைம் எடுத்து வேகிறதுக்கு. இதில் எங்கே நான் ஒவ்வொரு தோசையாக வெயிட் பண்ணி சுட்டு எப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறக்காக ஹால்லேயே எடுத்துகிட்டு வந்து இண்டக்ஷனை வச்சு தோசை சுட்டு ஹாட் பாக்ஸில் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். வேணுங்கிறவங்களாம் எடுத்து சாப்பிடுங்க, 6 நாளும் சரி 6 நாளும் சரின்னு. மிளகாய் சட்னியா? காரமா இருக்கு மிளகாய் சட்னி. என்ன பிரியாணி? அண்ட் இந்த சேலஞ்செல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு சேலஞ்ச் கொடுப்பார் பாருங்க. வியாஷ் குட்டியை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிரும். வீட்டையே வந்து 2 ஆக்குனா தான் வந்து ஒரு வாய் வந்து வாய்க்குள்ளே போகும். எப்படியோ அப்படி இப்படின்னு வச்சு அவரையே வந்து அப்படியே சாப்பிட வச்சுட்டேன். அச்சு போதும், நம்ம தூங்கலாம். எப்போ தூங்குறது? வாங்க தூங்கலாம். வாங்க. காலையிலே தூங்கிட்டீங்களா? நைட் தூங்க வேண்டாங்களா? தூங்கி எந்திரிச்சிட்டிங்களா? எப்போ தூங்கி எந்திரிச்சிங்க? நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண லாங் வீடியோவில் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்கள் சனுக்கு வந்து பாட்டி ட்ரைனிங் எப்படி கொடுத்தீங்க சொன்னால் எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. நான் வந்து தம்பிக்கு ஒரு 1.5 வயசு இருக்கப்பவே பாட்டி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்தியன் டாய்லெட்டாக இருந்தால் ரொம்பவே ஈஸி. நம்ம போய் உட்கார வச்சு வந்து பழக்கணும். மார்னிங் டைமில் உட்கார வைங்க. கண்டிப்பாக வந்து போகிறாங்களோ இல்லையோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபீல் பற்றி தெரியும். அதுக்காக தான் வந்து அது நம்ம பண்ணுறது. இன்கேஸ் உங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து கஷ்டம்தான் பழக்கிறது. ஏன்னா வந்து அதில் வந்து உட்கார முடியாது இல்லையா. பட் இப்போல்லாம் வந்து பாட்டி ட்ரைனிங் சீட்டெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்லேயே வந்து அவங்க சைஸ்க்கு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி. ஸோ அது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணணும். எடுத்தோன்னே வந்து அது நடக்காது. தம்பிக்கே வந்து அது அடாப்ட் ஆகிருக்கு. 6 மந்த் ஆச்சு. இப்போ 2 இயர்ஸ் ப்ளஸில் இருந்து தான் வந்து அவரே வந்து ஃபீல் பண்ணி சொல்ல ஆரம்பித்து அவரே வந்து போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் மெயினாக வந்து நீங்கள் பாட்டி ட்ரெயின் அப் பண்ணணும்னா டயப்பரை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் என்ன பண்ணணும் அதை வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தட்ஸ் ஆல். இந்த vlog இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு vlogல மீட் பண்ணலாம். பாய். அச்சி குட் நைட் இப்படி சொல்லலாம். குட் நைட் இப்படி சொல்லலாம்.